கிருத்திகை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே முருகப்பெருமான தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அவர் பெயர் தான் கிருத்திகை அப்படின்றதினுடைய மறுவடிவமாக கார்த்திகை. கார்த்திகேயன் அப்படின்ற பெயர் அவருக்கு தான் உண்டு. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட பாலகனாகவும் முருகப்பெருமான் என்ன பண்றாருன்னா அவதரிக்கிறார். இப்ப நமக்கு நல்லாகவே தெரியும் முருகப்பெருமானுடைய தோற்றம் என்பது எங்கிருந்து வந்துறது அப்படின்னா சிவபெருமானுடைய நெற்றுக்கண்ணிலிருந்து 6 குழந்தைகளாக 6 கமலத்தில் என்ன பண்றாருன்னா முருகப்பெருமானுடைய அவதாரம் இருக்கிறது. இந்த கிருத்திகை ஏன் இவ்வளவு விசேஷம்? எதனால குறிப்பா ஆடி கிருத்திகை இவ்வளவு விசேஷம்? எல்லா மதமும் கிருத்திகை இருக்குது. ஆடி கிருத்திகையினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, நம்மளுடைய 12 மாதங்கள்ல உத்தராயணம், தட்சிணாயனம் அப்படின்னு 2 காலங்கள் உண்டு. சூரிய பகவான் வடக்கு நோக்கி நகர்வத உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய பகவான் தெற்கு நோக்கி வருவத தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம